வித்தியாசத்தின் அடிப்படையில குறைஞ்சது 10 கூடுதல் 12 நாட்கள் வித்தியாசப்படும். அதாவது நம்ம ஹிஜ்ரி ஆண்டுக்கும் இங்கிலீஷுடைய வருடம் சொல்றேன் அதுக்கு மத்தியில ஒரு வருஷத்துக்கு இப்ப இந்த வருஷம் எடுத்துக்கோங்களேன், இந்த வருஷம் 1419. அப்ப 1419 சொன்னா 1/1/1419 யோசிக்கிறேன். இந்த 1/1/1419க்கும் 1/1/1420 எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் 1002 வச்சு பாத்தீங்கன்னா சரியா 10 நாள் வித்தியாசம் வரும். இந்த வருஷத்துக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா 11 நாள் வித்தியாசம் வரும். அதுக்கு முன்ன வருஷம் பாத்தீங்கன்னா 12 நாள் வித்தியாசம் வரும். 21வது வருஷம் பாத்தீங்கன்னா 10 நாள் வித்தியாசம் வரும். இப்படி நான் 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்த வகையில 10 நாள் 11 நாள் 12 நாள் சராசரிக்கு 11 நாள் வச்சுக்கணும். சில வருடங்கள்ல இங்கிலீஷ் வருஷத்துக்கு அரபி வருஷத்துக்கு 10 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 12 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 11 நாள் வித்தியாசம். ஆவரேஜா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு ஆச்சு? வருஷம் ஒண்ணுக்கு இங்கிலீஷ் வருஷத்தை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு. இப்ப 1419 இருக்குல்லங்க எதிர்த்து அது இது என்ன 1419 365 நாளை கொண்ட வருஷத்துல இல்லை. இது 1419ம் 355 நாளை கொண்ட வருஷத்துக்கு தான் அந்த கணக்கு. ஹிஜ்ரி வருஷம் தான் அதான் அர்த்தம். விளங்குதா? பாயிண்ட் விளங்க உங்களுக்கு? அப்ப 1419 நம்ம சொன்னாலும் அதுக்கு மேல பிளஸ் 53 சேர்த்தாலும் இந்த வருஷங்கள் எல்லாம் 355 நாட்களை கொண்ட அல்லது 354 நாட்களை கொண்ட வருடங்கள் தான். சில நேரத்தில் 353 நாட்களை கொண்ட வருடங்கள், சில வருடத்தில் 353 நாள் வரும். அதாவது 30 நாள் எத்தனை வருடங்கள் பொறுத்தது மாறும். பிறை இருக்குல்ல, பிறை 30 நாள் பிறை அதிகமா போச்சுன்னா ஒரு 10 நாள் வித்தியாசம் ரெண்டுக்கும். 29 பிறை அதிகமா போச்சுன்னா அந்த வருஷத்துல 12 நாள் டிஃபரன்ஸ் வந்துடும் இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இந்த ஹிந்தி வருஷத்துக்கும் மத்தியில. அப்ப இதை எப்படி நம்ம முடிவு பண்றோம்னு கேட்டா, அப்ப ஆவரேஜா 11 நாள் கொடுங்க. 1472 வருஷம் வந்துல 1472 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 11 நாள் சேருங்க, பெருக்கி பாருங்க. 1000 எவ்வளவு நாள் பெருக்கி பார்த்ததுன்னா இங்கிலீஷ் வருஷம் இருக்குன்னு கரெக்டா உங்களுக்கு தெரியும். 1472 வருஷத்தை வருஷத்துக்கு 11 நாள் என்ற அடிப்படையில் பெருக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வருது? சரி பார்த்துக்கலாச்சு. 1472 into 11 16,192 நாட்களை 365 வகுத்துருங்க. எத்தனை வருஷம் கூட்ட பாருங்கள? 367 வாக்காதிய 355 வாக்கு. அந்த கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 1472 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கூடி போயிருக்குன்னா 45 வருஷம் கூடி இருக்குல்ல கலைக்கணும். இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இங்கிலீஷினுடைய ஒரு வருஷத்துக்கும் ஹிஜ்ரியுடைய ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 11 நாள் வித்தியாசம் வரும் என்று சொன்னால் 1472 வருஷத்தை கலந்துருக்கோம்ல, இதுக்கு எத்தனை வித்தியாசம் வரும்னு கேட்டா 45 வருஷம் வித்தியாசம் வரும். 45 வருஷம் வித்தியாசம் வருது. அப்ப பிளஸ் 45 சேருங்க. இப்ப 1419 பிளஸ் 53 பிளஸ் 45 53. அதாவது 1419 ஹிஜ்ரி, ஹிஜ்ரிக்கு முன்னாடி அவங்க 53 வயசு. இந்த டிஃபரன்ஸ் வருதுல, இந்த வருஷத்தை 1517 இந்த 1517 1990 கிடைங்க. இப்ப நடக்கிற இங்கிலீஷ் வருஷத்துல கிடைக்கல. இப்ப நடக்கிற வருஷத்துல 1998 523 570 வருஷம் வரணும். கிபி 570
571 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது கிபி கணக்கில் நீங்க சொல்றதா இருக்கா? அது 571 வரும். அது நீங்க கணக்கு தப்பா போட்டுருக்கீங்க. நான் கணக்கு போட்டு பாருங்க, போட்டு குறிச்சு வச்சிருக்கேன். ஆனா நீங்க தப்பா பாத்துருக்கீங்க. அதாவது 1419 பிளஸ் 53 சரியா போச்சா? 1400 ஆமா மைனஸ் தான் கழிக்கணும். 45 கழிக்கணும். 45 வருஷத்துல நம்ம அதிகப்படுத்துக்கிறோம்ல, 45 கழிச்சிங்கன்னு சொன்னா 571 வரும். அப்ப 1998 வருஷத்துல நீங்க இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து கிபி 571 அவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த கிபி கணக்குல சொல்றதா இருந்தா 1998 521 கழிச்சீங்கன்னா அதான் அத்தனை வருஷம் ஆச்சு ரசூலுல்லாஹ் பிறந்து. இங்கிலீஷ் வருஷத்துல 1998 521 கழிக்குமா? அதான் சொல்லுங்க. 1998 571 மைனஸ் 17 27 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1427 வருஷம் ஆகுது இங்கிலீஷ் கணக்குல. அவ்வளவுதான் இங்கிலீஷ் கணக்குல. இப்ப உள்ள கணக்கு இங்கிலீஷ் கணக்கு பாக்குறோம்ல, இந்த கணக்கு கிபி கணக்கு பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1427 வருஷம் ஆகுது. ஹிஜ்ரி கணக்குல பாத்தீங்கன்னா 1472 வருஷம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பிறை கணக்குல வருஷத்தை சொல்றதா இருந்தா 1472 வருஷம் ஆகுது. இங்கிலீஷ் கணக்குல சொன்னீங்கன்னா 1427 வருஷம் ஆகுது. அதனால சொல்றல. அப்ப 1427 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 500 ஏசுநாதருக்கு பிறகு ஆண்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, இந்த கணக்கு பிரகாரம் 570வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆண்டு முடிவு பண்ணிட்டோம். தகுந்த ஆதாரத்தோட விளங்கி முடிவு பண்றீங்க. சும்மா வந்து கூட்டாளர்கள் நம்ம முடிவு பண்ணல. 573 நம்ம முடிவு பண்றதுக்கு தகுந்த கணக்குகளை போட்டு எதுக்கெல்லாம் நம்ம எவிடன்ஸ் இருக்குதோ அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு வரும். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுல எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. அதுக்கு ஹதீஸ் இருக்குது. ரபியுல் அவ்வல்ல எப்ப பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் இப்னு அப்துல் பர்ரு வாகிதி 2 வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஸ்ம், மாலிக் இமாம், உகைலி, யூனுஸ் இப்னு யஸீத் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் பிற 8 பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்னு தஹியா, ஷுஅபி போன்ற இமாம்கள் எல்லாம் பிற 10 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியுல் அவ்வல் எல்லாம் ஒத்துறாங்க, பிற 10ங்கறாங்க. இப்னு இஸ்ஹாக்ங்கற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் 12ங்கிறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் 18ன்னு சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் பிறை 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 18 ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதுதான் பெரும்பான்மையான கருத்தும் பெரும்பாலான மக்களுக்கு அறிமுகமான கருத்தும் என்று ஹிஜ்ரி 700 எழுதப்பட்ட பிதாயா நிகாயா போன்ற பெரிய நூல்கள் எல்லாம் இதான் பிரபலியமான கருத்துன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல 18 தான் பரவாயில்லை இருக்குது. அதுக்கப்புறம் ஷியாக்கள்ல சில பேர் சில அறிஞர்கள் 17 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கிறாங்க. அபூ ராபிங்கிற ஒரு அறிஞர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22 பிறந்தாங்கிறாங்க. அதாவது வருஷத்தையும் உங்களுக்கு தெரியல, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. வருஷத்தையும் 573ங்கிறத தகுந்த சான்றுகளை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்.